ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத குயிக்காக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தயிர் நம்ம எதுக்கு நம்ம டெய்லி ஏர்லி மார்னிங் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு தேவையான குளுக்கோஸ் இதில் தான் இருக்குது. நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது. தயிர் நம்ம மோராகவும் சாப்பிட்லாம், சக்கரை போட்டும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. லேடிஸ்க்கு பாடி நிறைய பேருக்கு ஹீட் ஆகும் இல்லையா, அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. ஹீட்டை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வெறும் தயிர் மட்டும் நம்ம சாப்பிடாம இது கூட ஒரு ஸ்பூன் சக்கரை ஆட் பண்ணி லெஸியாகவும் நம்ம சாப்பிட்லாம். சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம சிறுநீர் கழிக்கும்போது நமக்கு தேவையான உடம்புல நிறைய ஹீட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ஹீட் குறைக்கிறதுக்கு இந்த சுகர் ப்ளஸ் கர்டு நமக்கு யூஸ் ஆகுது. இந்த வீடியோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். எவ்ரிடே நம்மளோட ஸ்கின் ஸ்பாயில் ஆகிறத இதில் இருக்க விட்டமின்ஸ் எல்லாமே நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். பிக்மெண்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. நமக்கு ஸ்கின்னில் நார்மலாக வாட்டர் கண்டென்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்கின் நல்லா ஷைனிங்காகவும் ஃபேஸ் நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாமா? 100% குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். கோல்டெல்லாம் ஆகாது. ஏன் அப்படின்னா தயிர் இதில் நம்மளுக்கு வெயில் டைமில் நம்ம கொடுக்கறதுனால இது மேட்ச் பண்ணிடும். நமக்கு யூஸ்வலாகவே நம்ம மோராக கொடுத்தா தான் நமக்கு குழந்தைங்களுக்கு கோல்ட் ஆகும். இது ஜென்ரலாகவே கோல்டு கண்டென்ட் அப்படின்லாம் கிடையாது. ஸோ அப்படின்னும் போது இப்படியே நம்ம ஒரு கிண்ணத்தில் தயிர் போட்டு ப்ளஸ் ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். நல்ல இம்யூனிட்டி பூஸ்டராக இருக்கும். மறக்காமல் கொடுங்க. டெய்லி சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க. ஸ்டே ஹெல்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை வியூவர்ஸ்.